தோலில் உண்டாகும் நோய்கள். ஜோதிட குறிப்பு. மனித உடலை பாதுகாப்பில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தோலாகும். ஒருவரை அழகாக எடுத்துக்காட்டுவது தோலின் நிறமே. கருப்போ சிவப்போ ஒரு மனிதனை முழுமையாக்கி உடலின் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் ஒரு போர்வை போல் அமைந்துள்ளது. தேவையற்ற மாசு, தூசு மற்றும் கிருமிகள் அண்டாமல் நம் சதை பாதுகாக்கிறது. சிவப்பாக இருப்பவர்களுக்கு மவுஸ் அதிகம் என்றாலும் கருப்பாக இருப்பவர்களுக்கும் கருப்பே அழகு, காந்தரே ருசி என பெருமைப்பட்டு கொள்பவர்கள் உண்டு. தோலை பாதுகாக்க, அழகுபடுத்த எத்தனையோ அழகு குறிப்புகள், அலங்கார சாதனங்கள் என வந்தாலும் இயற்கை அழகு இயற்கை அழகுதான். இந்த தோலில் ஏதாவது ஒரு அருவருக்கத்தக்க மாற்றங்கள் உண்டானால் பிறர் நெருங்கி பழக பயப்படுவார்கள். கையால் தண்ணீர் வாங்கி குடிக்க கூட தயங்குவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட அவர் உடுத்திய ஆடை, உள்ளாடை, கோப்பை போன்றவற்றை பயன்படுத்த மாட்டார்கள். இப்படி தோலின் பாதிப்புகள் உண்டாவதற்கு நம் ஜாதகத்தில் அமையும் நவகிரகங்களின் அமைப்புகளை காரணமாகின்றன. ஜென்ம லக்கணத்திற்கு 6, 8 ஆகிய பாவங்களில் சூரியன், செவ்வாய் போன்ற உஷ்ண கிரகங்கள் அமையப்பெற்று சுபர்களை பார்வையின்றி இருந்தால் தோல் சம்பந்தமான வியாதிகள் உண்டாகும். குறிப்பாக ராகு, சந்திரன் சேர்க்கை பெற்றாலும் ராகு சாரம் பெற்ற சந்திரன் சுபர் பார்வையின்றி 6, 8 ஆகிய ஸ்தானங்களை அமையப்பெற்றாலும் கண்டிப்பாக தோல் நோய் உண்டாகும். தோல் சம்பந்த நோய்கள் இருக்கலாம். அதே போலவே சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்று 6, 8, 12 அமையப்பெற்றாலும் குறிப்பாக 8 பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலும் தோல் சம்பந்தமான இரகசிய வியாதிகள் உண்டாகும். சுக்கிரன் பாவிகள் சேர்க்கையுடன் 8 அமையப்பெற்றால் கண்டிப்பாக இரகசிய நோய் உண்டாகிறது. சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை பெற்ற ஜலராசியில் அமையப்பெற்றவுடன் பாவிகள் சேர்க்கை வலுப்பெற்றாலும் சந்திரன், சுக்கிரன், ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலும் லக்னாதிபதி சந்திரன், ராகு, கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும் சந்திரனுக்கு இருபுறம் செவ்வாய், சனி அமையப்பெற்றாலும் சந்திரன், செவ்வாய், சனி சேர்க்கை பெற்று லக்னத்தில் அமைய பெற்றாலும் குறிப்பாக சந்திரன், லக்னாதிபதி சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ராகு, கேது ஆதிக்கத்தில் அமைய பெற்றாலும் சந்திரன், செவ்வாய், சனி சேர்க்கை பெற்று மேஷம், ரிஷபத்தில் அமைய பெற்றாலும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக தோல்வியாதி உண்டாகிறது. சூரியன், செவ்வாய்க்கு பரிகாரம் செய்வது நல்லது.